ஓகே. இந்த வீடியோல நம்ம என்ன பண்ணலாம், பிரான்ஸ்டன் லவ்ரி தியரிய படி நம்ம என்ன ஆசிட் பேஸ் தியரிய நம்ம வந்து டீடைல்டா நம்ம வந்து ஸ்டடி பண்ண போறோம். ஓகே. அப்ப இந்த கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க, தி ஸ்பீசிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பீசிஸ் வந்து குடுத்துருக்காங்க. வாட்டர் மாலிக்யூல், பைகார்பனேட் அண்ட் பைசல்ஃபேட் அண்ட் அம்மோனியா 4 ஸ்பீசிஸ் ஆட் பண்ணிட்டாங்க. கேன் ஆக்ட் அஸ் போத் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்டன் ஆசிட் அண்ட் பேஸ். அப்படின்னா ஆம்பியோட்டிக் நேச்சர் வந்து அதுக்கு வந்து இருக்குதாம். அது வந்து ஆசிடாவும் பிஹேவ் பண்ண முடியும், பேஸாவும் பிஹேவ் பண்ண முடியும். அப்படி ஆசிட் அண்ட் பேஸ் டியூவல் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் கான்ஜுகேட் ஆசிட் அண்ட் கான்ஜுகேட் பேஸ் வந்து என்னன்னு வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், வாட்டர் மாலிக்யூல் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ வாட்டர் மாலிக்யூல் அப்போ பிரான்சன் லவ்ரி தேரி படி நமக்கு என்னன்னா ஆசிட் அப்படின்னா அது வந்து H+ வந்து டொனேட் பண்ணணும். பேஸ் அப்படின்னா H+ வந்து நமக்கு வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணணும். ஓகே. அப்பங்க நமக்கு வந்து வாட்டர் என்ன இருக்கும், வாட்டர் மேல வந்து எப்பவுமே 2 லோன் பேர் ஆட்டம்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும் இல்லையா. அப்ப 2 லோன் பேர் ஆட்டம்ஸ் இருக்கனால இது என்ன பண்ணா H+ வந்து நமக்கு வந்து அக்செப்ட் பண்றதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்ப H+ வந்து இந்த லோன் பேர் ஆட்டம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா H3O+ வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப என்ன ஆகுது, வாட்டர் மாலிக்யூல் வந்து H+ வந்து நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணுது. அப்ப நமக்கு என்னன்னா இது வந்து நமக்கு வந்து பேஸா வந்து இருக்கும். அப்ப இது பேஸ் அப்படின்னா இதுக்கான கரஸ்பாண்டிங் கான்ஜுகேட் ஆசிட் வந்து இதான் நமக்கு வந்து அதுக்கான கான்ஜுகேட் ஆசிட். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், வாட்டர் மாலிக்யூல் வந்து நமக்கு வந்து இருக்குது. வாட்டர் மாலிக்யூல் என்ன பண்ண முடியும், அது வந்து H+ நமக்கு வந்து டொனேட் பண்ணவும் முடியும். அப்ப H+ plus OH- நமக்கு வந்து செப்பரேட் ஆகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. டிசோசியேட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்ப இங்க வாட்டர் என்ன இருக்குது, H+ வந்து நமக்கு வந்து டொனேட் பண்ணிருக்குது. அப்ப H+ டொனேட் பண்ணா இது என்னது, நமக்கு வந்து ஆசிட். அப்ப அந்த OH- நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ வாட்டர் மாலிக்யூலுக்கான கான்ஜுகேட் ஆசிட் அண்ட் கான்ஜுகேட் பேஸ் வந்து நமக்கு வந்து இதுதான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பைகார்பனேட் வந்து நம்ம வந்து பார்ப்போம். பைகார்பனேட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, HCO3 வந்து கொடுத்துருக்காங்க. HCO3 மைனஸ். அப்போ இது மைனஸ்னாலே நமக்கு என்ன தெரியும், H+ வந்து இது வந்து ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணும். ஏன்னா இது வந்து மைனஸ் சார்ஜ் அண்ட் வந்து பிளஸ் சார்ஜ். அப்போ நமக்கு என்ன பண்ணா H2CO3 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ இது H+ வந்து நமக்கு வந்து அக்செப்ட் பண்றதுனால இது நமக்கு என்னன்னு வந்து பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதுக்கான கரஸ்பாண்டிங் ஆசிட் நமக்கு என்னன்னா இது வந்து கான்ஜுகேட் ஆசிட். இஸ் இட் கரெக்ட்? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதே பைகார்பனேட் HCO3 மைனஸ். இங்க நமக்கு வந்து ஒரு H+ வந்து ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ அந்த H+ நமக்கு வந்து டொனேட் பண்ணிட்டு இங்க நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா CO3 2- வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இது H+ டொனேட் பண்றதுனால இது நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆசிட் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இது பேர் நமக்கு என்னன்னா கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே. இது வந்து கான்ஜுகேட் பேஸா வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகே. அப்போ HCO3க்கான பைகார்பனேட் என்ன, கான்ஜுகேட் ஆசிட் அண்ட் கான்ஜுகேட் பேஸ் வந்து நமக்கு வந்து இதுதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், அதே மாதிரி பைசல்ஃபேட் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அப்போ பைசல்ஃபேட் HSO4- வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ இது மைனஸ் சார்ஜ் இருக்கனால இதனால நமக்கு வந்து H+ வந்து நமக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியும். அப்போ H+ அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா இது வந்து H2SO4 வந்து நமக்கு வந்து மாறும். அப்போ நமக்கு வந்து H+ அக்செப்ட் பண்றதுனால இது நமக்கு எப்படி இருக்குது, பேஸா வந்து இருக்குது. இதுக்கான கரஸ்பாண்டிங் ஆசிட் வந்து நம்ம என்ன சொல்றோம், கான்ஜுகேட் ஆசிட் வந்து நம்ம வந்து சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், பைசல்ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா HSO4- வந்து இருக்குது. அப்போ இது வந்து நமக்கு ஒரு ஹைட்ரஜன் வந்து இருக்குது. அதனால இது வந்து H+ வந்து நமக்கு வந்து டொனேட் பண்ண முடியும். டொனேட் பண்ணி நம்ம என்னன்னா SO4 2- வந்து நமக்கு வந்து மாற முடியும். அப்போ நமக்கு என்ன ஆகுது, இது H+ டொனேட் பண்றதுனால இது நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசிட்டா வந்து இருக்கும். இது நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட் பேஸா வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகே. இஸ் இட் கரெக்ட்? ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்தாங்க, அம்மோனியா வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா NH3. அப்போ NH வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட்ரஜன் மேலே நமக்கு வந்து லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அப்போ என்ன ஆகும், இது வந்து H+ வந்து நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணும். ஏன்னா லோன் பேர் எலக்ட்ரான்றது நெகட்டிவ் சார்ஜ். அப்போ அந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு வந்து அட்டாக் பண்ணும்போது அப்போ நமக்கு என்ன NH4 வந்து நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக வந்து நமக்கு வந்து மாறுது. அப்போ இது H+ அக்செப்ட் பண்ணுறதுனால இது நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட் ஆசிட். அதுக்கான கான்ஜுகேட் ஆசிட் வந்து நமக்கு வந்து இதுதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதே NH3 நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஹைட்ரஜன் வந்து இருக்குது இல்லையா. அந்த ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து டொனேட் பண்ணிட்டு என்ன பண்ணா NH2+ வந்து நமக்கு வந்து NH2- வந்து நமக்கு வந்து மாறும். அப்போ நமக்கு என்ன ஆகுது, இது வந்து H+ டொனேட் பண்ணதுனால இது வந்து நமக்கு வந்து ஆசிட்டா வந்து நமக்கு வந்து பிஹேவ் பண்ணும். அதுக்கான கான்ஜுகேட் பேஸ் வந்து நமக்கு வந்து இது. ஓகேவா. அப்போ இதில் கொடுத்துருக்க 4 ஸ்பீசிஸும் அதுக்கு H+ டொனேட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது, H+ அக்செப்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்போ ஆம்பியோட்டிக் நேச்சர் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ அந்த ஆம்பியோட்டிக் நேச்சர் இருக்கும்போது அதுக்கான கரஸ்பாண்டிங் கான்ஜுகேட் அண்ட் கான்ஜுகேட் பேஸை பற்றி நம்ம இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம்.